ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பசங்களோட ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களோட ஆச்சி தாத்தாஸ்லாம் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராமில். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராம்ஸ் மாதிரி அதையும் ப்ரேயர் சாங் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிள்ளைங்கள்லாம் அழகாக பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறமா வந்து பரதநாட்டியம் சூப்பராக ஆடினாங்க. எல்லா பசங்களும் ரொம்ப அழகாக இருந்தது பரதநாட்டியம் பார்க்குறதுக்கு. எல்லா ஆச்சி தாத்தாஸும் அப்படி ஆர்வமாக உட்காந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆச்சி தாத்தாஸ்க்குனே ஒரு ஸ்பெஷலாக ஒரு டே எடுத்து அவங்களையும் எல்லாத்துலேயும் பர்ஃபார்ம் பண்ண வச்சு பார்க்குறது நிஜமாவே நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த பரதநாட்டியம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா ஆச்சி தாத்தாஸையும் ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட பேர பிள்ளைங்க போய் ஒரு கிஃப்ட் மாதிரி சும்மா ஒரு பேப்பர் கிராஃப்ட்டு அதை கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. பிள்ளைங்கள்லாம் போய் அவங்கவுங்க ஆச்சி தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆச்சி தாத்தாக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து எல்லா பசங்களும் சின்ன பிள்ளைங்கள் அந்த ப்ரீகேஜிலேருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் எல்லோரும் அப்படி பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிராஃப்ட் பேப்பரில் விசிறி மாதிரி மடக்கி அதை ஒரு போ மாதிரி டைப் பண்ணி அதில் ஹாப்பி கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்னு எழுதி ஹார்ட் ஷேப்பில் ஒட்டி சின்ன சின்ன டிசைன் மாதிரி வச்சு அழகாக அந்த கிஃப்ட் கிராஃப்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸ் வரைக்கும் எல்லா பசங்களுமே போய் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் அது ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி செட்டாக அவங்க விட்டு அவங்களுக்கு வந்து அந்த பசங்க அதை கொடுத்து பண்ணுறது நிஜமாவே அவங்களுக்குமே நல்லா இருந்திருக்கும், பிள்ளைங்களுக்குமே சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா போய் அவங்க காலில் விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதெல்லாம் பார்க்குறதுக்கு அது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆச்சி தாத்தாஸ்க்கு நிறைய கேம் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேம் வந்து நொங்கு வண்டி. அந்த நொங்கு வந்து வச்சுருந்தாங்க. அந்த கம்பெல்லாம் வந்து 2 சைடும் ஷார்ப் பண்ணி அதை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கம்பும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இதெல்லாம் நான் ஓட்டுனதில்ல. அதனால் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அங்கே வச்சு அவங்க வந்து பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற வந்து 2 நொங்கை சேர்த்து வச்சு அந்த ஷார்ப் பண்ண கம்பு வச்சு சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குச்சி வச்சு அதை அப்படி உருட்டிகிட்டே போனோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படிலாம் கேம் இருக்கான்னு. அதுக்கப்புறம் பம்பரம் விட்றது ஒரு கேமாக இருந்தது. அந்த நூல் பம்பரம் சுற்றிட்டு அதை விட்டு எடுக்கணும். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு பம்பரம் விட தெரியுதில்ல. ஆச்சி தாத்தாஸ்க்கு கூட நிறைய பேருக்கு பம்பரம் விட தெரியல. ஸோ அதனால் ஒரு தடவை ட்ரைனிங் செஷன் மாதிரி சும்மா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பம்பரம் விட சொன்னாங்க. ஆச்சி தாத்தாஸ்லாம் நல்லா எக்ஸைட்டடாக விளையாடினாங்க. ஆனால் விளையாடுறவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். கூடவே எங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டாங்க. பஜ்ஜி, பிஸ்கெட்டு, டீ. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கேம்ஸ்லாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அவங்க விளையாடும்போது எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. அப்புறமா ஆச்சிஸ்க்கெல்லாம் கேம் இருந்தது. முதல்ல நடந்த 2 கேமும் தாத்தாவுக்கு, அப்புறமா நடந்தது ஆச்சிஸ்க்கு. அவங்களுக்கு வந்து கேண்டில் வந்து ஒரு தீக்குச்சியில் கேண்டில் எல்லாம் அப்படியே ஏற்றணும். நெக்ஸ்ட்டு கேம் என்னென்னா குட்டி குட்டி பாசி மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் தாத்தாக்கள் வந்து கோர்த்து ஒரு மாலை மாதிரி ஆக்கிட்டு ஆச்சிஸ்க்கு கழுத்தில் போட்டு விடணும். அதான் அடுத்த கேமு. அதில் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வின்னர். ஸோ இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு வின்னர்ஸ். அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஆச்சி தாத்தாஸ்க்கு தனியாக லக்கி கார்னர் கேம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் சேர்மன் வந்து டாக் கொடுத்தாங்க. அப்புறம் காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆச்சி தாத்தாஸ்லாம் அவங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்தினாங்க. ஒரு சின்ன டேலண்ட் ஷோ மாதிரி ஒரு ஆச்சி நல்ல கவிதையெல்லாம் பாடி, அதுக்கப்புறமா அவங்க பேத்தி கூட ஆச்சியும் தாத்தாவுமா சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடி அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்து எஜுகேஷன் பற்றி ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பாட்டு, ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் டான்ஸு அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விடுகதை ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அதுக்கும் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கரெக்ட் ஆன்சர் சொல்லணும் சொல்லி எல்லோரும் சொல்லி நல்லா இன்ட்ராக்டிவ் செஷனாக அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ அப்படி நல்ல சூப்பராக ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஒரு சின்ன பையன் அழகாக வோட் ஆஃப் தேங்க்ஸ்லாம் சொல்லி சூப்பராக அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரப்போசல் கேம் வச்சு தாத்தாஸ்லாம் ஆச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தாத்தா வராதனால பேரனே ஆச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அன்றைக்குள்ள சந்தோஷமான மெமரிஸோட வீடு வந்து சேர்ந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.